சேர்க்கணும், எல்லா சபையிலும் ஒன்றா சேர்க்கணும். கிறிஸ்துவ, ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டகோஸ்ட், மற்ற எல்லா சர்ச்சிலும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மையப்படுத்தணும், இயேசுவின் நட்சத்திரத்தை நாம் அறிவிக்கணும், இயேசுடைய சாட்சிக்காரர் நாம் வாழணும். அதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அந்த ஒரு பணியை கொடுக்கிறார். அதை சந்தோஷத்தோடு எடுத்து அந்த பணியை செய்யுங்கள். இது எடுத்து செய்யறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நிறைய சேலஞ்சஸ், நிறைய கஷ்டம், ரொம்ப சிரமப்படுத்தா ஆகும். அதெல்லாம் தாண்டி நாம் செய்வோம் என்ற ஒரு மன உறுதியோடு நீங்கள் வந்திருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைவாக வாசிப்பாரு ஜீசஸ் 128 முறை இந்த நாடகத்தில் அவார்டு தான் கொடுக்கணும். ஆனால் யாருக்கும் அவார்டு கொடுக்கணும் நிச்சயமான அப்போது மக்கள் எல்லாரும் மூத்த நிறைய பேர் நினைச்சு நாங்கள் சொல்கிறவர்கள் நினைப்பவர்கள் அவர்கள் காட்டுகிற அந்த வழியில் நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யணும். நாம் தெரிவிக்கின்றோம். பல கருத்துக்களை சார்பாக அனைத்து குருக்களும் உங்களோடு இருப்போம். அதற்கு ஏதாவது ஜெப உதவியும் மற்ற ஏதாவது செய்ய விரும்பினால் அதையும் செய்வதற்கு அவங்களுக்கு காட்சியாக இருக்கிற வாழ்க்கைகளுக்கு வாழ்க்கை நீங்கள் வாய்ப்பு. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் எல்லாம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா பாடி நல்லா இருக்கும், எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்கணும்னா விட்டமின்ஸ் நல்லா இருக்கும். அது மாதிரி ஏபிசி எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேள்விக்குள் நடிங்க அப்படின்னு சொல்றது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்தாலும் டிவி மொபைல் எதுவும் பார்த்து நேரம் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறது காமெடி கேட்கறேன். இருந்தாலும் நம்ம ஒரு பழைய பண்பாடு இதை விட்டுட்டு நம்ம கொடுத்துருப்போம், அது இது நடத்தலாம், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பண்ணியிருந்தோம்னா இது செய்கிறாங்க. இதுலேருந்து ₹1 நாங்கள் எடுத்துதான் இல்லை, நாங்கள் தான் ஒரு செலவு பண்ணிட்டு இருக்கோம். துணி தைக்கிறதுலேருந்து நேரத்தை செலவழிக்கிறதுலேருந்து குடும்பத்தில் திட்டுவாங்க எல்லாம் நடந்துதான் இருக்கு. ஆனால் இந்த நாடகத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துன்னு தான் வரோம். இவ்வளோ ஆட்கள் சோசியல் கிராமம் நாங்கள் மெசேஜ் சொல்லுவாங்க. இப்போ ஆசிரியர் இறந்துக்குள்ள யாரும் இல்லைங்க, அவ்வளோ நேரத்தை செலவழிக்க முடியல. அட்லீஸ்ட் இதாவது நம்ம கண்டிப்பாக நற்செய்தியை பார்க்கணும் அப்படின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்களோட தோழமை நண்பர்களும் இருக்காங்க, அதிர்ஷ்டம் இருக்கார், நாம் தமிழர், அந்த நண்பர்களும் எப்பயும் எங்களோட சேர்றாங்க. அது மட்டும் இல்லை, என்னடி இருக்காரு, அவரும் ஒரு சிறந்த இயக்குனர். நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எங்களுக்கு அந்த ஆர்ட் வேலை என்னென்ன ப்ராப்ளம் அதெல்லாம் பண்ணல. இன்னும் சரசுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 50-60 ஆண்டு காலம் நாடகத்துறையில் இருந்து சரசு மேக்கப் அவங்க அப்பா பண்ணியிருந்தாரு. பையனை இப்போ வந்திருக்காரு. அவரு எங்களுக்கு ஃபுல்லாக ஒப்பனை பண்ணுறதுல ஒரு நிபுணர் மாதிரி இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணுகிறாங்க. இந்த எழுதி பிரசன்ன 60 வருஷமாக நடிச்சுருக்காரு. யுவதாஸ் ரோல் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக பண்ணுறாரு. இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கலைஞர்கிட்ட ஒவ்வொரு ஆர்ட் திரைப்படத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. அது யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. நீங்கள் நெருக்கமாக யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி இருக்குதுங்க. எப்போ இந்த தகவல் தொடர்பு சுரேஷ் ஃபோன் பண்ணாங்க வந்தார். ரொம்ப எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் கூட விட்டுட்டு வந்தார். அவருக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுங்க. இந்த நாடகத்தில் மூத்த நடிகர் திரு கென்பட் ஆனந்தன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி அன்போடு அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயது ஆகிறது. முதலாக நாஸ்திகன் என்ற நாடகத்தை தூய மரியாதை பள்ளியில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபாதர் ஆசீர்வாதம் தலைமை தாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு 2 பொண்ணு தந்தைகள் தலைமை தாங்கிக்கிறாங்க. இந்த நாடகம் வெற்றி பெறும். அது அனைவருக்கு நான் சொன்னேன். ஏன்னா முதல்ல நம்ம அவங்க கடவுளுடைய இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வச்சிடணும், ஆசீர்வதிக்குவாங்க. அதனால நாடகம் நல்ல விதமாக நடக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி மொத்தமாக 2 வார்த்தைகளை பேசி முடித்துக்கொண்ட அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாடகத்தின் வீரமொழியில் கலைக்குழுவின் தலைவர் திரு ஆனந்தராய் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். இந்த நாடகத்தை மூடிடலாம். நிறைய பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கோபுரட்டி இல்லை, எல்லாத்தையும் ஊற்றி மூடிடலாம். இது நாடகம் வேணான்னு ஒரு முடிவெடுத்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு
பெரிய மூத்த நடிகர்கள் இருந்தாங்க. இறந்து நடிகை இன்னும் நல்லா நடிக்க முடியுமா இந்த ஒரு காலகட்டத்தில் நான் தள்ளப்போகிறேன். அன்னைக்கு ஃபாதர் நான் இருக்கிறேன், நீங்கள் எடுத்து செய்யணும். தூண்டுதலால் தான் வேளாங்கண்ணி போகணும்னு ஒரு முயற்சி இருக்கும். அது தோல்வி அடைஞ்சதுனால அந்த தோல்வி அடைகிறது சரி இல்லை ஒரு வேளாங்கண்ணி இல்லை அப்படின்னா கேஜில் போடுவோம் சொல்லிட்டு ரொம்ப ஊக்கமாக இருக்கார். அந்த ஊக்கத்தில் தான் மறுபடியும் இந்த நாடகத்துக்கு அதற்காக அவருக்கு அடுத்து அவர் பின்பட்டு இந்த ஏற பாரிஷ் கிறிஸ்டாங்க அவர் தீனாங்க. அவர்கிட்ட போய் கேட்டார், வந்துப்பா என்னங்கிறது நான் பார்க்கலாம். இந்த ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார். அந்த இரவு எல்லாருக்கும் அதாவது எல்லாம் சொன்னார். அவசரம் இரவு கொடுத்தாரு. அவருடைய ஊக்கமும் இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சி சிறப்பாக எனக்கு ஒரு பயம் என்னன்னா நம்ம எல்லாம் வந்து இது என்ன சொல்ல போனா அதெல்லாம் குறைஞ்ச சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் பெரிய வேலை நல்லா செட்டில் ஆகலாம் அப்படி இப்படி செட்டில் ஆகிடுறாங்க. கொஞ்சம் சம்பவம் இந்த மேலே சொல்லணும் அவர்களுக்கு இந்த நாடகத்தில் பண்ணிக்கிறோம். இதுவரைக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா யாருக்கிட்ட போய் கையெழுந்தி காசு வரும் நாங்கள் பார்க்கல. இந்த நடிகருக்கு யாருமே நான் நடிச்சது எனக்கு காசு கொடு இந்த வாங்கின என்ன காசு கொடுத்தேன் என்ன பண்ணேன் ஏது பண்ணி நானே சொல்லிடுறோம். எல்லாம் வந்து அது சோஷியல் நாடகமாக இருக்கட்டும், காமெடி நாடகமாக இருக்கட்டும், சீரியஸ் நாடகம் இருக்கட்டும், ஜீவஸ் நாடகமாக இருக்கட்டும், ஒரு தன்னார்வமாக தான் செஞ்சாங்க. இந்த வருஷம் கலை இருக்குது ஆனந்தம் கொடுத்தாரு. நாஸ்திக நாடகம் நினைச்சார். அவர் வெளியும்போது நான் சின்ன பையன் அவர் மறந்து நான் வசனம் அவர் அந்த கிருபை கொடுத்துருக்காரு. அந்த வசனம் எனக்கு இன்னும் நாடகம் இந்த மாதிரி இந்த ப்ரொமோ ஏன் நான் மாநாட்டு ப்ரொமோ வாங்கின மாணவர்களுக்கு அவ்வளோ வரதில்லை ஷெடியூலு அப்புறம் தான் நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். கண்டிப்பாக ஃபாதருடைய பிளஸ்ஸிங்கு ஜெபம் இருந்தால் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் எங்களோட ஆசையில் நம்ம ஃபாதரோட ஆசை வேணும் அப்படின்னு அர்த்தம் வந்துருக்கோம். குடிமாறுவிட்ட இந்த நேரத்தில் ஃபாதர் மூலிமா மூத்த எஸ்சி மூலிமா எங்கள் செகண்டரியில் கேட்டுருந்தாங்கன்னா நம்ம கிட்ட குறை என்ன அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஃபஸ்ட் நம்மகிட்ட இல்லாமல் அந்த நாடகத்தில் இது இன்னும் மேம்படுறதுக்கு நம்மகிட்ட என்ன குறைஞ்சது நம்ம அதை கொஞ்சம் பூர்த்தி செய்யணும்னா ஒரு 4-5 ப்ராக்டிஸ் நம்ம பண்ணி சொல்லணும். இப்போது வேறு இப்போ பள்ளிப்பட்டு நாடகம் இருக்குது. அங்கே வந்து 50 வருஷமாக ஒரே இடத்துல நடந்துக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்டேஜிங் தான் அவங்க பிரச்சனை. ஆனால் நம்ம இந்த வருஷத்தில் நடிக்கலாம். நாளைக்கு பி பள்ளிப்பட்டு இதில் பொன்னையாண்டி கிறிஸ்டியம் நடந்துக்கிறோம். அந்த என்வயர்மெண்ட்டை வேறு அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இவங்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க அப்படி பேர் அவங்க இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து எந்த இடத்துல ரோட்டில் ஃபாதர் சொல்கிறார் என்ன சிலுவை பார்க்க கோயில் இருக்கார். நான் படத்தை சுற்றி சிலுவை பார்த்தேன். ரோட்டில் போகணும். ரோட்டில் சிலுவை பார்க்கணும். அதான் உண்மையான சிலுவை பார்க்கணும்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சிடும். ரோட்டில் சிலுவை பார்த்து பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க ஆக்கம் ஊக்கம் தான் இந்த வரைக்கும் வந்துச்சு. நான் என்ன ஃபாதர் சொன்னார், அடுத்த வருஷம் கேஜிஎஃப் நடத்தினாங்க. அந்த ஆசையில் தான் நான் சிஎஸ்ஐ பாஸ்டர் கொடுத்தேன், வெங்கடேஷ் பாஸ்டர்லாம் கொடுத்தேன். நான் உங்களுக்கு யாரும் செய்யணும் யாரும் வரல. அடுத்த வருஷம் ஃபாதர் ஆதரவாக இவங்க 2 பேர் பார்த்துருக்கேன். முஸ்பாமி ரோடில் வரணும்னு சொல்லி ஃபாதர் சொல்லிடுவேன். கடவுளுக்கு போயில இவங்க 2 பேர் ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு ஒரு நேரத்தில் இந்த நடிகர்கள் செம்மேரசு நடிச்சது அவங்க கேரக்டர் நான் சொல்கிறேன். அவர் சொல்லி இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா எங்கள் சுகத்துக்கு நன்றி சொல்லணும். அவர் எல்லாம் அவர் தான் பார்த்தினாரு. 2 வருஷமாக நடிச்சு அழைச்சிட்டு அதிகாரம் சேர்த்து வச்சுக்கிறாரு. அவருக்கு நன்றி. இங்கே கிரடி இருக்கிறாரு. என்ன மாதிரி காஸ்டியூம் டிசைன் கொடுத்தாலும் சரி குறைச்ச வேலையில் இன்றைக்கி எதுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த மாதிரி காஸ்டியூம்ஸு சினிமாக்கார தயார் இன்னும் தான் தயாரிக்கணும். அவர் வந்து அவர் இன்னைக்கு கூட என்ன கொடுத்தாலும் அதை செய்யப்படுத்திருந்த பாலலட்சுமி அவர் சினிமா டைரக்டர் ஆகிருந்தோம். அவருக்கு ஆசிரியர் இல்லை அவர் இருக்கிறாரு. நம்ம தம்பி சரஸ் அவர் வந்து அண்ணன் நந்தராஜ் நவரச நாடகம் தான். அவங்க தான் ஜிஎஸ் கிருஷ்ணா இருக்கிற ஜிஎஸ் நடனம் அந்த பக்கம் மாரிமுத்தல் அந்த பக்கம் நவரச நாடகம் பண்ணுறோம். சாமியின் பக்கம் இந்த நாடகம் நவரச நாடகம் நீராஜாவா இந்த பக்கம் இயேசுவின் நாடகம் 2 தான் அப்போ கடுமையான போட்டி இருக்குது.
கொஞ்சம் இது தெரிஞ்சா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. இன்னைக்கு அண்ணா அந்தராஜி இறந்த அன்றைக்கி அரசு நாடகம் கூட இங்கே அழைச்சி போச்சு. அவர் ஸ்கிரிப்ட் கூட இப்போ வேண்டாரு. காலப்பகுதியில் அந்த அரசு நாடகம் ஸ்கிரிப்டே இறந்தாரு. அந்த நடிகர்கள் கூட யாரும் இல்லை, பிற நடிகர்கள் யாரும் இல்லை. இப்போது இதோட நாடகங்கள்லாம் நம்ம வெளியிலேருந்து கூட தவிர்த்து நடிக்கலாம். அடிக்கடி ஜோஸ் பாஸ் சொல்லுவார், இப்படி மாடணும் நம்ம நடிகர் இல்லை, நம்ம நம்மளே நடிகலாம், நம்மளோட கடல் வெளியில் நம்மளுக்கு இதுலையும் அந்த சூழ்நிலை வந்து அந்த கூடி மாடல் அப்படின்னு நிறைய அவங்க நல்லா இருந்துருக்கீங்க. இந்த நேரத்தில் எங்கள் கேரக்டர் சுதேர் ஜீசஸ் சாப்பிட்டு
இவர் எஸ் இவர் வந்து ஜான் போஸ்கர், இவர் பெங்களூரில் இருக்கார், தற்போது வராத சூழ்நிலை வெரி டெடிகேட்டாக இருக்கார். எப்படின்னா எப்போ கூப்பிட்டாலும் சரி அவர் சொந்த காசு போட்டாங்க பேச வைக்கிறார். இன்றைக்கி வரணும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் திருப்பதி யோகாவனம் பேருவா சேர்ந்து நினைக்கிறார். உங்கள் குருவை சித்தவாதை செய்து சிவரிக்க மாட்டோம். அவரை சிறை பிடித்து வந்து அன்புடன் அறிவுரைக்கு அனுப்பி வைப்போம். அவரை சித்திரவதை செய்ய மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை முந்தையும் சொல்லவில்லை. அந்த சந்தர்ப்பம் கிட்ட எவ்வளவு நேரம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது? சீக்கிரம் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். இன்றிரவே ராமநகரம் என்ற இடத்தில் முதுமலையின் வாரத்தில் கெச்சோலை தோட்டத்தில் தனியாக இருப்பார். உங்களை தடை செய்ய ஒரு மக்கள் ஏழைகளை தடை செய்ய கேட்ட அறிவாளிகள் விட்டப்பட்டார். வெகு அமைதியாக நீங்கள் இயேசுவை சிறைப்பிடித்துக் கொண்டு வரலாம். ஷபாஷ் முல்லாஸ், ஷபாஷ். ஆனால் அந்த காரியங்களில் இயேசுவை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? இவருக்கு என்னுடைய பிரச்சனை இவர் தான் யுவதாசம் ஒன்றாக வச்சுருக்காங்க. நம்மளால் இது வரைக்கும் இது கேட்டு யுவதாசோவில் அதிகமாக நடிச்சிருக்காங்க. எந்த மைக் கிடைச்சாலும் அப்படிலாம் கிடையாது. எந்த மைக் கிடைச்சாலும் மைக்கில் வாங்கி வேலையை பேசுகிறார். ஒரு நாளைக்கு பேசுகிறார். அவங்க பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவார். எப்போ நாளைக்கு கூப்பிட்டா உயிரை கொடுத்து வந்து நிற்கிறார். போன வருஷம் 1ஆம் தேதி ஸ்டேஷன் பேசுங்க சித்தூர் பேசுகிறோம். நல்ல இருக்கிறாரு. இந்த ஃபேமிலியில் விட்டு நேரம் நாளைக்கு அப்போ வெளியே பசங்க நீங்கள் பெருமை முதல்ல வந்து சொல்ல மூதறிவு படைத்த மூப்பர்களே, நமக்கு எதிர்ப்பு மலையை போன்றுள்ள எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பை நிலைக்குரிய செய்து மக்களால் கொண்டாடப்படும் நமக்கு எதிர்ப்பா. சிங்கத்தின் சீற்றத்திற்கு சிறுவனையும் எதிர்ப்பா. பாயும் துணிக்கு கருங்கும் கூரையும் எதிர்ப்பா. கைபாஸ், நீ கூறுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லையே. என் மாமா அண்ணாசுக்கு எனக்கு எதுவுமே புரிவதில்லை. புரியும்படி சொல்கிறேன். இந்த அங்கி தரிப்பவர்கள், தேவாலயத்தில் முதன்மையான இடத்தை விரும்புகிறவர்கள், சந்தை வெளியில் பொதுமக்களின் வணக்கத்தை எதிர்பார்ப்பவர்கள், விதவைகளின் வீடுகளில் இச்சிப்பவர்கள், எடுத்த கலாய்களில் எல்லாம் நம்மை பற்றி ஒருவன் பிரச்சாரம் செய்து வருகின்றான். அதோடு நின்றுவிட்டால் பாதகமில்லையே. பரம்பரையாக காத்து
கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஆக்சுவலி இந்த ரோல் ஆயுதாசன் அண்ணன் தங்கச்சி ஹாஸ்டல்லே அவர் வந்துட்டார். அந்த ரோல் ஆள் இல்லை அப்படின்னு தவிர்க்கும் போது வேற யாரும் சிந்தனையே போல. ஏன்னா ரமேஷ் தான் பண்ணணும். ரமேஷ் தான் உடன்பாடு இல்லை. போன வருஷமே ரமேஷ் ஒரே ஒரு ஊர் நடி அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறது அந்த சார் இப்போ சொல்கிறார். அவர் விட்டா எனக்கு வேற அவரே இல்லை. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த ரோலை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லுங்கள். இந்த ரோல் வந்து ஏன்னா இது மாதிரி நித்யானந்தன் பேசுகிற சொல்ல அவர் என்ன பண்ணி எங்கே போனாலும் தெரியல. சேல்ஸ் பேசி நானும் நடிக்கிறோம். எங்கே போகிறது யாருன்னு தெரியுதுன்னா ஜேம்ஸ் காலேஜில் ஸ்டான்லி நடிக்கலாம். நான் ஒத்துக்கல. ஸ்டான்லி நடிக்க முடியாது. அப்புறமா ஸ்டான்லி பார்த்துட்டு இந்த ரோட்டை கொண்டு எங்கள் பையன் தான் அடிக்கடி சொல்லுவோம். யார் வந்தாலும் முதலில் யார் சிறப்பாக நடிச்சாங்கன்னு கேட்டாக்கா தலையாட்டி தலையாட்டி நடிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாரு. எங்கள் நாடுக்கு வெளியே ஆயிடுச்சு. இவர் ஏதோ நம்ம பாட்டு இவர் பிரசாத் இவர் வந்து பாடகர் ஐஜி எஸ்பி டிஎஸ்பி கான்ஸ்டபிள். அது மாதிரி அவங்க ஐஜி எஸ்பினா இவங்க தான் கான்ஸ்டபிள் நேரடியாக போகிறது. இந்த வேலைகள்லாம் சேர்த்து இந்த வைரஸும் நன்றாக நடந்ததா? பெரிய பெரிய ஆசிரியர்களுக்கு சில பையன்களுக்கு அப்படித்தானே ஏன் இந்த வியாபாரிகளை அடித்து துரத்திகள்? வியாபாரம் செய்வதை அப்படியான நீ கடவுளா அல்லது கடவுள் மைனா? கொண்ட இந்த தேவாலயத்தில் ரொம்ப ஆர்வமாக நாளைக்கு தாய்மா
மட்டும் இல்லை, இந்த நாடகத்துக்கு முன்னேறி காரணத்து வேறு, கட்டுறது வேறு, நாடகத்துக்கு இதாக செய்யணும் துணியத்து இந்த நாடகத்தெல்லாம் நெக்ஸ்ட் டே சன்வீஸ் காசு விஷயம் கழிச்சு போட்டு 15 நாள் 20 நாள் ஆச்சு. இது ஒன்றே எடுத்து 2 வருஷமாக பேக் பண்ணி அதை எடுத்து ஒரே ஒரு பில்லு கூட பரவாயில்ல வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு யாரும் விட்டுருங்க, வேறு யாரும் வரல. நீங்கள் ரெடி இது நான் தான் வச்சுருக்கேன். ஒரு வாய்ஸ் எடுத்துக்கலாம். வாய்ஸ் போடு. இந்த ஒரு நாடகத்தில் மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா வேலை இருக்கிறதுனால வேற காஸ்டியூம் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வாங்கி சுரே சுரே இந்த பசங்க வந்து சார் நாங்கள் எல்லாம் ஜோஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 60 வருஷம் மதுரை ஆர்எஸ்எஸ் வீட்டில் அவர் காலப்போக்கில் அப்படி காலப்போக்கில் அவர் அவர் யாருமே அவர் மதுரை மக்கள் ஆர்எஸ்எஸ் இசை வந்து கட்டலாம் ஒரு மாதம் இலவசமாக இதை ஒரு ஆசீர்வாதத்தில் எல்லாருக்கும் நன்றி வந்து முக்கியமான தருணம் இது. எல்லா கலைஞர்களெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. எங்கள் மன்றத்தில் ஒரு மூத்த நடிகர், அவரும் நடிகர் மட்டும் இல்லை, எங்கள் நாடகத்துள்ள முக்கியமான ஹீரோ அவர் தான். அந்த ஜேம்ஸ் பால் தான் அவரும் ஹீரோவோட எடுப்பார். அவர் ஹீரோ இல்லை, நெக்ஸ்ட் ஹீரோ தான் கொடுப்பாரு. எப்படி நடிப்பாருனாக்கா, அப்போ காதல் கமலாசன் அந்த ஸ்டைலாம் பண்ணுவார். பசங்கள்லாம் நடிப்பெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பிரகாஷ் ராஜ் இருக்கும்போது செல்லம் எல்லாமே செல்லம் அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து நடிப்பார். இன்னைக்கு வந்து ஒரு முக்கிய நாள்னு சொன்னால் அவரோட பிறந்த நாள். இப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவே அவருக்கு கலைக்குழுவின் சார்பாக நான் ஒரு நாடகத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். அண்ணன் போன அண்ணன் எல்லாம் இருக்காங்க.
நாடகம் நடத்த முடியாது துவைச்சிருந்தேன். அண்ணன் இல்லைப்பா அப்பா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவா நேரம் குறைந்து இருக்கின்றது. இருப்பினும் ஒரு சிலர் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார்கள். பண்ணுவோம். ஏன் நம்ம தலைவர் ஆனந்தராஜ் சொன்ன மாதிரி தந்தை அவர்கள் மனதில் வைத்தால் இங்க முனிசிபல் கிரவுண்ட்ல சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அதற்கு தந்தை அவர்கள் இந்த வீட்டுக்கு தந்தை அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் நாங்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை நடத்தி வேறு தருவோம் என்று உறுதி கூறுகின்றேன். மற்றும் நம்ம மத்தியில் இவர் சகோதரர் பிரசாத் வந்திருக்கின்றார். ஒரு பாடலை பாட பக்தி பாடலை ஆர்வமாக இருக்கின்றார். அந்த பாடல் பாடி முடித்த பிறகு கோட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி அதில் இருக்கும். நாம் தலைவர் செல்லும். சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நிறத்தம் புரண்டோடிய நதி போ